உள்ள போடுறத தள்ளி போடுறது அது புருஷன் பொண்டாட்டி சமாச்சாரம். அதுக்குள்ள மூக்க விடுற உனக்கு அசிங்கமா தெரியல? ஆளும் மூஞ்சிய பாரு. ஏய், இதெல்லாம் பேசுறதுக்கு நீ யாரு? சும்மா பூசி முழுகாதீங்க. கல்யாணம் ஆகி 5 வருஷம் முடிய போகுது. இன்னும் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட தங்கலைன்னா இவ மலடின்னு தானே அர்த்தம். ஏய், இதுக்கு மேல பேசுனா பூக்காத இடத்த நந்தவனம்னு சொன்னா அதை நாங்க நம்பணுமா? ஏங்க, என் பொண்ணை பத்தி தப்பா பேசுனீங்க, அப்புறம் சபன்னு கூட பார்க்க மாட்டேன். அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏங்க, நீங்க சத்தமா பேசினா உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு அர்த்தமா? இவளே குழந்தை இல்லாதவ, தங்கச்சி உண்டாயிருக்கிறத பார்த்து மனசுல வெறுப்பு பராம வரதெல்லாம் சகஜம் தானே. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இம்புட்டு வன்மத்தோட இவ பொறுமிக்கிட்டே சத்து தண்ணி கொடுத்தா வயிற்றுல உள்ள குழந்தை எப்படி ஆரோக்கியமா இருக்கும் சொல்லுங்க. ஏங்க, சபையில இருக்கிற பெரியவங்க எல்லாம் இதை என்னன்னு கேட்க மாட்டீங்களா? நான் என்னமோ ஊர் உலகத்துல இல்லாததையா சொல்றேன்? எல்லாரும் என்னையே பாக்குறீங்க. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இதுக்கு மேல என் மருமகளை பத்தி தப்பா பேசுனீங்க, அம்புட்டுத நல்லா இருக்காது சொல்லிவிட்டேன். என்ன என்னடி, நீ பெரிய MBBS படிச்ச டாக்டரா? என் மருமகளை நீ செக் பண்ணி பாத்தியா? அவளால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு உனக்கு தெரியுமா? வாயில வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. அவ ஒரு லட்சியத்துக்காகவும் பெரிய வைராகியத்துக்காகவும் வாழுறவ. என் புள்ளைய ஒரு வாத்தியார ஆக்கணும்னு சராசரி பொண்ணுங்களுக்கு இருக்கிற ஆசையெல்லாம் தள்ளி வச்சுட்டு தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு தியாக சுடரா அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா. இப்பதான் படிக்கணுங்கிறதுக்காக திரும்ப தான் இல்லற வாழ்க்கையை தள்ளி போட்ட என் கொலை சாமி. அவளை பத்தி தப்பா பேசுற? என்ன நினைச்ச அவளை? அவ உன்ன மாதிரி 10 வீட்ல 10 பாத்திரம் தேய்ச்சி ராத்திரியானா புருஷன் கூட படுத்து புள்ளைய பெத்துக்கிட்டு சராசரி வாழ்க்கைய வாழற உன்ன மாதிரி ஆளுன்னு நினைச்சியா? அவளுக்கு தெரியும் எப்ப குழந்தைய பெத்துக்கணும்னு. அவ படிச்சு பெரிய டீச்சர் ஆகி அவங்க மாமா கட்டின ஸ்கூல்ல திரும்பவும் கரஸ்பாண்டா உட்காந்து அப்புறம் பெத்துக்குவா குழந்தைய. ஒண்ணு இல்லடி, 10 குழந்தைய பெத்துக்குவா. அப்ப சொல்லி அனுப்புறேன், வந்து சத்து தண்ணிய ஊத்திட்டு போ. எல்லாரும் எந்த எண்ணத்தோட ஊத்துனாலும் ஆனா அவ வயித்துல வளர்ற குழந்தை நல்லா ஆரோக்கியமா தான் பிறக்கும். ஏன்னா அவ நெருப்பு. உன்ன மாதிரி விஷக்கிருமிகளை சுட்டு எரிச்சிருவா. சும்மா ஏதாவது இட்டு கட்டி பேசாதீங்க. உள்ளத மறைக்க ஒப்புக்கு கதை சொல்றீங்களோ? ஏமா, என் மகளை குறை சொல்லி பேசுறதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன தெரியும்? அவளை பத்தி பேசுனதுக்கு மரியாதையா மன்னிப்பு கேளு. நம்ம பொண்ணுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நாம எதுக்கு இருக்கணும்? கிளம்புங்க, போலாம். போலாம். பெரியமா, என்ன பெரியமா, எல்லாரும் கூடி இருந்தா தானே சந்தோஷம். இப்படி பாதியிலே போனா எப்படி பெரியமா? என்னமாமா, நீங்களும் இப்படி பாதியிலே போனா உங்க பொண்ணு மனசு கஷ்டப்படாதா? மாப்ள, உங்க சொந்தக்காரங்கெல்லாம் என் பொண்ணை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் அதெல்லாம் காதுல கேட்டுக்கிட்டு கேட்காத மாதிரி இருக்கணுமா?
முதல்ல அவங்க பேசுனது தப்புன்னு என் பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. நாங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நாங்க என்ன தப்பா பேசிட்டோம்? ஊர் உலகத்துல நடக்கிறது தானே சொன்னோம். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், இதுக்கு மேல பேசினா அடிச்சு பல்லக்குல உடைச்சு போடுவேன். உங்களேன்னு பாக்குறேன் இல்ல? திரும்ப திரும்ப பேசுறாங்கன்னா நம்மள வேணும்னே அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. வாக்கா போலாம். மாமா சொன்னா கேளுங்க மாமா, இப்படி பாதியில போகாதீங்க. நாங்க போகாம இருக்கணும்னா என் மருமகளை தப்பா பேசுனவங்க இப்போ இங்கேயே மன்னிப்பு கேட்கணும். சரி சரி, நாங்க பேசுனது தப்புதான். எங்களை மன்னிச்சிருங்க. அதான் மன்னிப்பு கேட்டாங்கல்ல, அப்புறம் என்ன பெரியமா? அமுதா, நீ போ. நீ வாழ்த்தனா அந்த குடும்பம் விருட்சம்தான் ஆகும். போடா. போ. ஏண்டி, நீ படிச்ச பெரிய ஆளா வந்து அதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்க போறியா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. வம்சம் தழைக்காத அளவுக்கு நான் பண்றேனா இல்லையான்னு பாரு. இரு இரு, எங்க வாழ்க்கை ஃபுல்லாத்துலயும் தோக்கடிச்சிட்டல்ல, இதுக்கப்புறம் நாங்க தோக்க மாட்டோம். இதுக்கப்புறம் இந்த பழனி யாருன்னு உனக்கு தெரியும். பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே சூப்பரா பண்ணிட்டிய. அட என்ன தம்பி, நான் இன்னும் முடிக்கவே இல்ல, அதுக்குள்ள கண்ணை அடிச்சு முடிக்க சொல்லிட்டீங்க. அவங்களெல்லாம் அப்படியே விட்டுறக்கூடாது, வச்சு செஞ்சிருக்கணும். அட அத்தை, போதும் அத்தை. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அவமானத்தை செலுத்தணும். ஒரேடியெல்லாம் வழுக்கி விழுந்துடக்கூடாது. சரி தம்பி, நாங்க வரோம். வரேன்ப்பா. மாமாவுக்கு யாரும் பணம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நீ மிரட்டி இருக்க. அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சும் அதை நான் ஏன் மாமா கிட்ட சொல்லலன்னு தெரியுமால? நீ அவருக்கு எவ்வளவுதான் கெடுதல் பண்ணிருந்தாலும், அவர் சொத்தை நீ ஏமாத்தி பறிச்சிருந்தாலும், அவர் இன்னமும் உன்னை தன்னோட மாப்பிள்ளையா தான் நினைக்கிறார். ஆனா நீ இன்னமும் கேடு கட்டத்தனமா தான் இருக்க. ச்சே, இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் வருத்தப்படுவாரு. அதான் சொல்லாம மறைச்சேன். உமா என்னதான் அவங்க அக்காக்கு கெடுதல் பண்ணாலும் அமுதா அதை மன்னிச்சுட்டு தான் இருக்கா. ஏன்னா அவளை இன்னமும் தங்கச்சியா தான் நினைக்கிறா. ஆனா உன்னெல்லாம் என் தம்பின்னு சொல்லவே வெக்கமா இருக்குடா. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா? ஏண்டா, நாங்க தான் உன்னை கண்டுக்கிறதே இல்லையே. என்னமோ தப்பு பண்ணிட்டு போன ஒதுங்கி சும்மா தானே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்கு சும்மா எங்க வாழ்க்கையில விளையாடுற? ஏண்டா, உலகம் எவ்வளவு பெருசு, உங்களை விட பெரியவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களோட மோதுறதை விட்டுவிட்டு உங்களுக்கு கீழே இருக்க எங்க கிட்ட மோதணும்னு நினைக்கிறீங்க? உங்ககிட்ட இல்லாத பணக்காசா எங்க கிட்ட மோதி என்ன கிடைக்க போகுது? கௌரவமா? அது பணத்தாலையும் அதிகாரத்தாலையும் வராது. நல்ல எண்ணம் இருந்தாதான் வரும். நீ என்னதான் மோதினாலும் எங்களை ஒரு தடவை கூட ஜெயிக்க முடியாது. நாங்க இல்லாதவங்களா இருக்கலாம், ஆனா நீதியும் நேர்மையும் எங்க பக்கம் இருக்கு. அதோ அந்த ஆண்டவாரோட இருக்கு. எதுக்கு திரும்ப திரும்ப மோதி அசிங்கப்பட்டு போறீங்க? இங்க பாரு, டைம் வேஸ்ட் பண்ணாம திருந்தி வாழ என்ன வழியோ அத பாரு. இல்ல உனக்கு பிறக்க போற குழந்தையும்
பொறுக்கியாதான் வளரும். இங்க பாரு, திரும்ப திரும்ப வாழை ஆட்டின பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். வாழை ஒட்ட வெட்டிருக்கு. ஜாக்கிரதை. என்ன தம்பி, ஏதோ ஒரு சாதாரண ஸ்கூல் வாத்தியாரு ஏதோ வீட்டு பாடம் எழுதாத சின்ன பையனை அடிச்சுட்டு போற மாதிரி அடிச்சுட்டு போறான். நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. தம்பி, நாம ஒருத்தங்கிட்ட தோக்கணும்னா கூட அவனுக்கு ஒரு தகுதி இருக்கணும். தோக்கிறது முக்கியம் இல்ல தம்பி, ஆனா யாருக்கிட்ட தோக்கறங்கிறதா முக்கியம். நம்மளை விட மேல இருக்கிறவன்ட்ட தோக்கலாம், ஆனா நம்மளோட கீழே இருக்கிறவன்ட்ட மட்டும் எப்பவுமே தோக்க கூடாது. என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க, நான் உங்க கூட இருக்கேன். உனக்கு அவன் எதிரினா அவன் எனக்கு எதிரிதான். எதிரிய நம்ம கண்ணு முன்னாடி வாழ விட்டா நம்ம நிம்மதியாவே இருக்க முடியாது. முடிச்சிடணும். அப்பதான் தம்பி நம்ம நிம்மதியா இருக்க முடியும். நான் சொல்ற ஆளை நீ லாரியை வச்சு அடிச்சு தூக்கணும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ஓகே சார், ஓகே சார். பார்க்கிறதுக்கு விபத்து மாதிரியே இருக்கணும், சரியா? இங்க பார், அப்படியே நீங்க மாட்டிக்கிட்டாலும் எங்களை கை காட்டக்கூடாது. வாங்க தம்பி, எல்லாமே சொல்லிட்டேன். கன்ஃபார்மா நம்ம சொன்னதை பண்ணிடுவாங்க. நாமளும் சொன்ன மாதிரியே பணத்தை கொடுத்துடலாம். நீங்க கேட்டதை விட பணம் அதிகமாகவே இருக்கு. அவன் ஸ்கூலுக்கு இந்த வழியாக தான் போவான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவான். ஆளை கரெக்டாக பார்த்து, ஆள் இல்லாத இடமா பார்த்து அவனை தூக்கிருங்க. ஓகேண்ணா. அவனை காப்பாற்ற ஒருத்தன் கூட இருக்கக்கூடாது. உதவிக்கு யாருமே வராம அப்படியே துடி துடிச்சு சாவணும். இன்னையோட அந்த வாதி செந்தில் பாய கதை க்ளோஸ் ஆகணும். எக்காரணத்தை கொண்டும் எங்க பேர் வந்துடக்கூடாது. சார் சொல்லிட்டீங்களே சார், பக்காவா காரியத்தை முடிச்சிட்டு கால் பண்றேன் சார். இதை நான் உடனே அம்மா கிட்ட சொல்லணும். அக்கா, உன் மருமகளை தப்பா பேசிட்டாங்கன்னு சபையில அவ்வளவு பேருக்கு முன்னாடி அந்த பொங்கு பொங்கிட்ட உங்க பாறை கூட அப்படி பொங்காதே. இப்பதாக்கா நீங்க பழைய அண்ணமா முழுசா மாறிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. பின்ன என்னடா மாணிக்கம், யார் அவ? ஏன் மருமகளை நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறவ? அவளுக்கு என்னடா தெரியும் என் தங்கத்தை பத்தி? ரொம்ப ஓவர்டா. அத்தனை பேருக்கு முன்னாடி என் மருமகளை பத்தி இல்லாத பொல்லாததெல்லாம் பேசுவா. அத கேட்டுக்கிட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? அவளுக்கு ஒண்ணுன்னா நான் இருக்கேன். அப்படி போடு. அத்தை, என்ன அமைதியா இருக்க சொன்னீங்க, ஆனா நீங்க அவ்ளோ கோவப்பட்டிய? கோவமா? இருக்கிற ஆத்திரத்துக்கு குறவளை அப்படியே கடிச்சிருப்பேன். ஆத்தாடி ஆத்தா, மருமக மேல இம்புட்டு பாசமா? இருக்கட்டு இருக்கட்டு, நடக்கட்டு நடக்கட்டும். டேய் மாணிக்கம், சும்மாக்கா, சும்மா சும்மா சும்மா.
இந்த அசிங்கத்துக்கு எதுக்கு அங்க போகணும், எதுக்கு அவமானப்படணும்? பேசாம நம்மள மாதிரி வீட்லயே இருந்திருக்கலாம்ல. இவங்களுக்கு நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதே வேலையா போச்சு. அப்படி அவங்க என்ன சொல்லிவிட்டாங்க? உண்மைதானே சொன்னாங்க. மெல்ல பேசுக்கா, அம்மாக்கு அதுல விழுந்துச்சு, அப்புறம் அம்புட்டு தான். இங்க பாரு, நம்ம சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிற அம்மா இல்ல, பழைய அம்மா. ஆமா, இந்த அம்மா வேற பழைய மாதிரி மாறிடுச்சு. அவளை தலையில தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, வெக்கத்தை பாரு, வெக்கத்தை. எங்க வா, போலாம். அக்காவுக்கு. நான் இந்த ஃபைலை கொஞ்சம் ஸ்கூல்ல கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், நாளைக்கு குடுக்கலாமே ராசா. இல்லம்மா, முக்கியமான ஃபைல் அதான். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா, வரமுதா, வரமாமா. டேய், சூதானமா போ. கொல்லப்பே வண்டி ஓட்ட டைமே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க, பாத்து போ போ. அப்புறம் அக்கா எப்படி சாப்பா? ஏய் மாப்பிள, என்னடாச்சு? என்னங்க? ஐயோ செந்திலே, பாத்து போக கூடாதா? என்னப்பா, கொஞ்சம் போய் தண்ணி எடுத்துட்டு வாமா, போமா. என்னடா, கொஞ்சம் பார்த்து போக கூடாதா? ஒண்ணு இல்ல. சரி, இல்லம்மா, ஒண்ணு இல்ல, உட்காரு உட்காரு. ஒண்ணு இல்லன்னு உட்காரு சொல்றேன். முதல்ல. அம்மா, தண்ணி எடுத்துட்டு வாமா. இல்லம்மா, இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா. எப்பவும் பார்த்து பத்திரமா போனியா? இந்த குடி. ஐயா, பார்த்து பத்திரமா போய்யா. சரிம்மா, நான் கிளம்புறேன். அன்னைக்கே ஆணிய ஒழுங்கா அடிக்க சொன்னேன். அடிக்கடி காத்துல சாயுது. நல்ல வேளை கண்ணாடி உடையல. என்னடா இவன் ஒரு வேலைய உருப்படியா செய்யறானா பாரு. அக்கா, எனக்கு ஒரு காபி போட்டு கொண்டு வா. சரி சரி. என்ன இன்னைக்கு முதல்ல போகும்போது தலையில இடிச்சுக்கிட்டாக, இப்போ திரும்ப போகும்போது மாமா போட்டோ சாயுது. எனக்கு என்னமோ சரியா படலையே. எனக்கு அவங்க வெளியே போகாம இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. என்னங்க என்னங்க? கடவுளே, அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நல்லபடியா போயிட்டு வரணும். மச்சான், ஏதோ வண்டி வர சத்தம் கேக்குதுல்ல? டேய், வரானா பாரு. இவன் தான், நல்லா பாத்துக்க. பாத்துட்டேன் பாத்துட்டேன். மச்சி, அந்த போட்டோ மறுபடியும் காட்டு. வேணான்னு பாரு. மச்சான், அவனே தாங்க. டேய், வாடா. யோ, வேகமா பையா. போ போ போ. அடிச்சு தூக்கியா. கொஞ்சம் பொறுமையா இரு. அவனை இங்க தூக்க கூடாது. ஆள் இல்லாத இடமா பார்த்து தூக்கணும். அவன் போகட்ட விடு.
இவங்க பையன் மாத்தி எடுத்துட்டு போயிட்டாளா? ஓ, ஏதோ முக்கியமான ஃபைலு இன்னைக்கு கொடுக்கணும்னு சொன்னாலே. விஷயத்த சொல்லலான்னு பார்த்தா போனை வேற மறந்துட்டு போயிட்டாக. இப்போ என்னதான் பண்றது? என்னதான் வளர்த்த யோசனையில இருக்க? அங்க பாருங்க சித்தப்பா, உங்க மாப்பிள்ள ஃபைலை விட்டுட்டு போயிட்டாக. அதுக்கு என்ன, உடனே போன் பண்ணி சொல்லு. இங்க பாருங்க. இது வேறயா? வர வர அந்த பயலுக்கு பொறுப்பே இல்ல ஆத்தா. சரி கொண்டா, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். இல்ல சித்தப்பா, நானே போறேன். அப்படியா? சரி, நான் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். அத்தை, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வந்துடு. சரிங்க அத்தை. இதான் சரியான இடம். அடிச்சு தூக்கியா. அண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் போறீங்களா? செத்தாண்டா. யோ படியா. சூப்பர். ஏய் வாடா, போலாம் வா. சார், நீங்க சொன்ன ஆளை அடிச்சு தூக்கியாச்சு சார். தூக்கியாச்சா? தலையில அடிபட்டு ரத்தம் போயிட்டு இருக்கு சார். சுத்தி ஆளு யாருமே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல மேல போயிடுவாப்ல. போட்டோ அனுப்பிச்சு விடுறேன், பார்த்து சந்தோஷப்படுங்க சார். என்னாச்சு தம்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்க? பசங்க காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டாங்கல்ல? பக்காவா முடிச்சிட்டாங்க. டேய் வாடா. நோ தண்ணி, ஒன்லி பால் தான். சாவுடா. அமுதா, அமுதா, அமுதா.
சின்னதா ஒரு ஒயர் ஃபால்ட் ஆயிருக்கு, ரெடி பண்ணிடுறேம்மா. அம்மா, உங்களுக்கு அவசரமா இருந்தா வேற ஏதாவது வண்டி பாத்துங்கம்மா.